மணி இப்போ நைட் 10:30 மணி ஆகுது. அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்டை நைட் தைக்க சொன்னேன். இந்த ஏதோ ஒரு பட்டில சொல்லுவாங்களே, ஊர் உலகத்துல 10-15 ஃப்ரெண்டு வச்சுருக்கிறவங்களாம் நிம்மதியா இருக்கிறாங்க. நான் ஒன்னே ஒண்ணு வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். பாருங்க, அவதான் ஊசியை மடிச்சது இல்லாம போய் தாறு மாறா போய் உள்ள மாட்டிருக்கு. அதை எப்படி கழட்டுறதுன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி ஊசி வந்து தைக்கும் போது இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் வச்சாங்க சாரியில. ஸோ கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் வைக்க சொல்லி. ஸோ இது வைக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ஊசி உடஞ்சி போய் குதிரைக்கு அடியில் போய் மாட்டுச்சு. இது வெளியே வரல. ஸோ இந்த மாதிரி கழட்டிட்டு அப்படியே எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா வராது. குதிரையை கழட்டிட்டு தான் எடுக்கணும். நல்லா போய் மாட்டிக்கிச்சு, வரல. கட்டிங் பிளேட் வச்சு தான் ரிமூவ் பண்ணணும். இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஊசி எவ்வளோ கழட்டின திருப்பிலியில் வரல. இதையும் உடஞ்சி போச்சு. இதை பல் பிளேட் கழட்டி ரிமூவ் பண்ணி தான் எடுக்கணும். இது அப்படியே வராது போல இருக்கு. இது அப்படி கழட்டியும் வரல. ஸோ இப்போ பல் பிளேட்டை ரிமூவ் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இந்த நெட்டு கழட்டிடுங்க. ஒரு ஊசி உடைச்சதுக்கு இவ்வளோ வேலையா பார்த்தீங்களா? எப்பயுமே ஸ்டோன் ஒர்க்லாம் தைக்கும் போது நிறுத்தி நிதானமாக தைக்கணும். சிரிக்கிறா பாருங்க. இதை எடுத்தீங்கன்னா பாருங்க வந்துருச்சு. இப்போ இந்த ஊசி வந்துருச்சு. அவ்வளோதான். எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு திரும்பி இதை தொடச்சிட்டு, இப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. இந்த வீக்கில் நிறைய ஒர்க்கு ஜாஸ்தி எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியல. ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இதனாலேயே தேயில ப்ராப்ளம் வரும் நிறைய. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக அவ்வளோ ஹெவி ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இது கூட ரிமூவ் பண்ணலாம். டைம் ரொம்ப ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது எப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.